அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதரசலூர் கிராமத்தில் 7 பேருக்கு எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் கிராமத்தில் முகாமிட்டு சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்கள், குழந்தைகள் என அனைவரையும் சோதனை செய்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடதரசலூர் கிராமத்தில் 7 பேருக்கு எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுவினர் முகாமிட்டு பொதுமக்களை சோதனை செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் கிராமத்தில் முகாமிட்டு சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். சத்தியமூர்த்தி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய வடதொரசூர் என்ற கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கடந்த சில நாட்களாகவே சிலருக்கு காய்ச்சல் இருந்து வந்திருக்கிறது. இதையடுத்து அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். இதில் திவ்யா 25 வயதுடைய திவ்யா, 11 வயதுடைய பிரபாவதி, 12 வயதுடைய வெற்றிவேல், 7 வயதுடைய குபேரன், 10 வயதுடைய சுபாசினி, 14 வயதுடைய கலைவாணன் ஆகியோர் மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து திவ்யா உள்பட 6 பேரும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இது பற்றி தகவல் அறிந்த தியாகதுருகம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய குழுவினர் கடந்த 3ஆம் தேதி அந்த சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில மருத்துவ முகாம் அமைத்து சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையில ஏற்கனவே மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட திவ்யா உள்பட அவர்களுடைய இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அது ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுல திவ்யா, பிரபாவதி, வெற்றிவேல், குபேரன், கலைவாணன் ஆகியோருக்கு எலிக்காய்ச்சல் மற்றும் மஞ்சக்காமாலை நோய் பாதிக்கப்பட்டிருப்பது அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த 8 வயதுடைய இனியா எலிக்காய்ச்சலாலும் 5 வயதுடைய மதுமிதா மஞ்சக்காமாலை நோயாலும் பாதிக்கப்பட்டிருப்பதும் அந்த ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இனியா உள்பட 6 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கலைவாணன் என்பவர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இதில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திவ்யா, பிரபாவதி, வெற்றிவேல் ஆகிய 3 பேரும் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து 3 பேர் வீடு திரும்பி இருக்கிறார்கள். அதே போல கலைவாணன் தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில சுகாதார குழுவினர், அதாவது இந்த வடதொரசூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் சமூகத்தில் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில தற்போது முகாம் அமைத்து நோய் தடுப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல சுகாதார அந்த பணியாளர்களும் அந்த தெரு முழுக்க அந்த நோய் தடுப்பு பணியில அந்த சுத்தம் செய்கிற அந்த பணி உள்பட அந்த பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. அதே போல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் சுத்தம் செய்யப்பட்டு அது குளோரினேஷன் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அந்த குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியானதும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்காவது வாந்தி பேதி இருக்கிறதா அல்லது சாதாரண காய்ச்சல் தலைவலி ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்த அந்த பணியிலும் இப்போது அந்த சுகாதார குழுவினர் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.